வெல்கம் பேக் டு கலி கிரிக்கெட்டர். எஸ்ஆர்எஸ் வச்சஸ் எல்ஹெச்ஜி மேட்ச் ப்ரிவியூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எஸ் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்ஹெச்ஜி ஏன்டா தோப்பாங்க, ஏன்னா எல்ஹெச்ஜி மேலே இவ்வளோ வன்மமாக இருக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு என்னமோ எல்ஹெச்ஜி டாப் 3 தாங்க. நிக்கோலஸ் பூரான், மிச்சில் மார்ஸ், ஆடன் மார்க்ரம். மற்றபடி அவங்க சைடில் யாருமே இல்லை. எஸ்ஆர்எஸ் மட்டும் பெரிய பில்டப்லாம் இல்லை. அபிஷேக் சர்மா, ஹெட்டு, நிதிஷ் ரெட்டின்னு ஒரு ஓரளவு ஃபார்மில் இருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க நான் நினைக்கிறேன். பட் ஹெட்டும் கமின்ஸனும் வந்து விளாடுவாங்களான்னு தெரில. ஏன்னா அவங்க வந்து அஃபிஷியலி எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. மற்ற டீம்லாம் அனௌன்ஸ் பண்ணலாங்க, எஸ்எஸ் அதை அனௌன்ஸ் பண்ணல. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா குவாலிஃபை வந்து ஜிடிஆர் இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், 3மே குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்த 4வது பிளேஸ் எல்ஹெச்ஜி, எம்ஐ, டிசி இவங்க 3 பேர்த்துக்கு தான் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்ருக்கு. அது வந்து டிசி நேற்று தோற்றனால இன்னும் அட்வான்டேஜ் வந்துருக்குங்க எல்ஹெச்ஜி கிடச்சிருக்கு. எல்ஹெச்ஜி யூஸ் பண்ணுவாங்களா தெரில. ஏன்னா ரிஷப் பண்டின் ஃபார்மு ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கிட்டும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி இப்போ எல்ஹெச்ஜியில் வந்து நிக்கோலஸ் புரானா இருக்கட்டும், மிச்சில் மார்ஸாக இருக்கட்டும், ஆடம் இருக்கட்டும், அந்த 3 பேர்த்த எடுத்தால் எல்ஹெச்ஜிக்கு ஒரு டீமே கிடையாது. ஆயுஷ் பதூர் நல்லா தான் ஆடுறாரு, அப்துல் சமத் நல்லா தான் ஆடுறாரு, பண்ட்டுக்கு மேட்ச் ஓட்டல, மயங்க் அதை நல்லா போடுற, திக்வேஷ் நல்லா போகிறான்னு சொல்லணும். பட் எல்லோரும் அங்கங்கே தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பட் அப்படியே அகேன்ஸ்டாக எஸ்ஆர்ஹெச்சுக்குள்ளே போவோம். அவங்க பிளேயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு அபிஷேக் சர்மா, உண்டன் இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, இல்லை கிளாசன், அப்புறம் இந்த அபினவ் மனோகர், கமின்ஸு, அன்சாரி அப்படின்னு வருவாங்க. அவங்க உதன்கட்டுன்னு வச்சுட்டு இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா சேமில் வந்து ஆடம் மார்க்கரம் வருவாங்க. அதுவுமே சரியாக தெரில. ஆடம் மார்க்கரமாக இருக்கட்டும், மிச்சில் மார்ஸாக இருக்கட்டும், ஒன்றும் நிக்கிபி, டூடோ நிஷர் பண்ணிட்டு இறங்கணும்னு தெரில. பத்தோனி, அப்துல் சமத்ன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி இருக்குவாங்க. இவங்கள திக்வேஷ், மயங்க் யாதவ், ஆகாஷ் தீப் இவங்களாம் தான் பவுலரு. மேட்ச் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இது சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா ஐபிஎல் பிளே ஆஃப் போகிறதுக்கு எல்ஹெச்ஜி முயற்சி பண்ணுவாங்க. பேட் கமின்ஸ் நல்ல இடத்துல முடிக்கணும்னு ஆசைப்படுவார். நான் வந்து எஸ்ஆர் ஜெயிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் மாற்றம் வந்தால் நம்ம பார்ப்போம். இந்த நம்ம கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூவில் வைப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஐபிஎல் பார்க்கலாம் உங்கள் ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.